ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவருடைய மனைவி பொற்கொடி புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சியினுடைய பெயர் மற்றும் கொடியினை தற்பொழுது அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி பேரணி நடத்தப்பட்டிருந்தது. அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய புத்தூர் பகுதிக்கு பேரணியாக சென்று அவருக்கான முதலாம் ஆண்டு அஞ்சலியை அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய மனைவி, அவருடைய மகள், அதே போன்று குடும்பத்தினரும், அதே போன்று கட்சியை சார்ந்தவர்களும், பௌத்த மத தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பகிர்மானவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றக்கூடிய சூழல்ல தனது புதிய கட்சியை பொற்கொடி அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார். மறைந்த பகுஜன் சமாஜ் மாநிலத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி கட்சியினுடைய செயல்பாடுகளிலிருந்து விலகி இருந்ததாகவும், அதே நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம், அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜினுடைய மாநில கட்சியிலிருந்து, மாநில பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், அவர்களுக்கான முக்கியத்துவம் பகுஜன் சமாஜிலிருந்து குறைக்கப்பட்டதாகவும் அண்மை காலங்களாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து பிரிந்து புதிதாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை பொற்கொடி தொடங்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு, அதே போன்று அந்த கட்சிக்கான ஒரு கொடியையும் அவர் இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவிடத்தில் இருந்து அறிமுகம் செய்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் இறந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கூடிய சூழல்ல அவருடைய நினைவு நாளில் இன்றைய தினம் புதிய கட்சியை உருவாக்குவதாகவும் அறிவித்து அந்த கட்சியினுடைய பெயர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அதற்கான கொடியினை ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அறிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.